சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது. தாயே, பிரெஞ்சு பகுதியான பாண்டிச்சேரியிலும் 1857 சுதந்திர போராட்டத்தின் சுவடுகள் இருந்ததாக கூறினீர்கள். அதனால்தான் பிரெஞ்சு கவர்னர் இங்கிலீஷ் கவர்னரிடம் ஆயுதங்களை கேட்டு கடிதம் எழுதினார். சரி, அப்போது தமிழகத்தில் மற்ற பகுதிகள் எப்படி இருந்தன? மகனே சிவா, சுதந்திரத்தை நோக்கி போராடிய மக்களிடம் வீசிய அந்த புரட்சி புயலில் ஆங்கிலேயர்கள் என்ற பெருமரங்கள் முதன்மை இலக்காக இருந்தாலும் பிரெஞ்சுக்காரர்கள் என்ற சிறு செடிகளும் தப்பவில்லை. அதுதான் பாண்டிச்சேரியில் எதிரொலித்தது. அடுத்து தஞ்சாவூரைச் சேர்ந்த கடற்கரை பகுதிகளில் பரபரப்பு நிலவியது. பிரிட்டிஷாரை அப்புறப்படுத்துவதற்கான கிளர்ச்சி நடவடிக்கைகளில் ஈடுபடுவோரை தீவிரமாக கண்காணித்தார்கள். 1857 செப்டம்பரில் பிச்சைக்காரர்கள் வேடத்தில் 2 ஃபக்கீர்கள் நாகூரிலிருந்து கொச்சினுக்கு பயணம் செய்தார்கள். அவர்கள் புரட்சிக்காரர்கள் என்ற சந்தேகத்தில் பிடிக்கப்பட்டு கொச்சின் ஜாயிண்ட் மேஜிஸ்ட்ரேட் முன்பு நிறுத்தப்பட்டார்கள். தஞ்சையில் ஷேக் இப்ராஹிம் என்பவன் 1858 மார்ச் மாதம் தேச துரோக குற்றம் சாட்டப்பட்டு கும்பகோணம் கமிஷனர் முன் நிறுத்தப்பட்டான். அவனுக்கு தண்டனை வழங்கப்பட்டது. இவை பிரிட்டிஷாரின் ஆவணங்களில் உள்ள சில குறிப்புகள்தான். வட ஆற்காட்டில் 1857 ஜனவரி முதலே பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரான இரகசிய கூட்டங்கள் நடந்தன. சையத் முகம்மது குசா என்பவன் இந்த கூட்டங்களை வழிநடத்தினான். சித்தூர் மாவட்டத்தில் இருந்த புங்கனூர், வேலூரில் இருந்த ஜமீன்தார்களை சந்தித்து ஆதரவு திரட்டினான். ஆனால் 1857 மார்ச்சிலேயே சையது குசா பிரிட்டிஷ் உளவாளிகளால் கண்டறியப்பட்டு கைதாகி பலத்த காவலில் வைக்கப்பட்டான். 1857 போராட்டம் திட்டமிடப்பட்டு வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் மேற்கிலும் தகுந்த நபர்களை அனுப்பி நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் ஒரே போராட்டமாக நடத்துவதுதான் நோக்கமாக இருந்தது. வடக்கே மே மாதம்தான் கிளர்ச்சி வெடித்தது. ஆனால் தெற்கில் அதற்கு முன்பே சிலர் கைது செய்யப்பட்டு விட்டார்கள். 1857 ஜூலையில் ராணிப்பேட்டையில் பிரிட்டிஷ் அரசு ஒரு கண்டிப்பான உத்தரவை பிறப்பித்தது. பயங்கரமான ஆயுதங்கள் மட்டுமன்றி நாசத்தை ஏற்படுத்தும் எந்த ஆயுதங்களையும் சுமந்து வரும் எவரையும் கைது செய்யலாம் என்றது அந்த உத்தரவு. புரட்சியாளர்கள் உள்ளூர் மக்களுடன் கலந்து ஆயுதங்களை பெருமளவில் விநியோகித்தார்கள் என்பதால் தான் இந்த உத்தரவும் போடப்பட்டது. இதன்படி ஆகஸ்ட் மாதம் நரசிம்மதாஸ், தாமோதர்தாஸ், நிர்குணதாஸ் என 3 பெங்கால் சந்நியாசிகள் கைது செய்யப்பட்டார்கள். 1858 பிப்ரவரியில் ராணிப்பேட்டையில் பெரும் கலகம் மூண்டது. விவசாயத்தில் எழுந்த சிக்கல்கள், உணவு பற்றாக்குறை, பஞ்சம் என தவித்துக் கொண்டிருந்த போது பிரிட்டிஷாரின் தான் தோன்றித்தனமான போக்குக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் கலகத்தில் ஈடுபட்டார்கள். அந்த நேரம் மஹதின் சாஹிப் என்பவன் பிரிட்டிஷ் நிர்வாகத்துக்கு எதிராக மக்களை திரட்டி கூட்டங்களை நடத்தி எழுச்சி உரைகளால் கிளர்ச்சி செய்தான்.
அவனும் பிரிட்டிஷாரின் குற்றவாளிகள் பட்டியலில் சேர்ந்தான். வேலூரில் 1806 ஏற்பட்டது போன்ற கலகச் சூழல் சிப்பாய்கள் மத்தியில் ஏற்பட்டது. பிரிட்டிஷ் படையின் 18வது NI ரெஜிமெண்ட் வேலூரில் முகாமிட்டிருந்தது. அதிலிருந்த சிப்பாய்களில் சிலர் ஒரு புரட்சியில் இறங்கினார்கள். அப்போது கேப்டன் ஹார்ட், ஜெயிலர் ஸ்டாஃபோர்ட் ஆகியோர் இந்திய சிப்பாய்களால் கொல்லப்பட்டார்கள். சித்தூர் செஷன்ஸ் நீதிபதி 1857 ஆண்டின் சட்ட விதி 14 படி பிரிட்டிஷ் அதிகாரிகளை கொன்றதற்காக 18வது NI ரெஜிமெண்டைச் சேர்ந்த சிப்பாய்க்கு மரண தண்டனை விதித்தார்கள். ஆனால் தண்டனையை எப்படி நிறைவேற்றுவது என்று தவித்தார்கள். காரணம், சிப்பாய் மங்கள் பாண்டேவுக்கு ஏற்பட்ட அதே சூழல். மறைந்த பிறகும் மங்கள் பாண்டே ஆங்கிலேயர்களின் கண்முன்னே நின்று அச்சத்தை ஏற்படுத்திக் கொண்டிருந்தானே. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். ஆசி கூறி வாழ்த்திடவே அஞ்சிடுவார் பெரியோர், மாசு பேசி மயக்கிடவே முனைந்து நிற்கும் சுற்றம். இருந்த போதும் லட்சியத்தில் வீறு நடை போட்டு இன்னுயிரை தந்தவர்கள் எத்தனையோ எத்தனை. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.